ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் அன்பான வாழ்த்துக்கள். இந்த திங்கட்கிழமை காலையில் நீங்கள் சுகமாக இருப்பீர்களாக, ஆரோக்கியமாக இருப்பீர்களாக, ஆசீர்வாதமாக இருப்பீர்களாக. நேற்றைய தினம் 3 ஆராதனைகள், யூத் மீட்டிங், சண்டே ஸ்கூல் எல்லாம் மிக ஆசீர்வாதமாய் நடைபெற தேவனாய கர்த்தர் உதவி செய்தார். ஏராளம் பேர் அதை குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணியிருந்தீர்கள். கர்த்தர் உங்களை ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த திங்கட்கிழமையிலையும் ஒரு புதிய வாரத்தை தொடங்குகிறோம். இந்த வாரத்தில் தேவனாகிய கர்த்தர் நமக்கு பிரியமான வழியிலே உங்களை நடத்தி உங்களை ஆசீர்வதித்து தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வாராக. உங்களை அவர் மேன்மைப்படுத்துவாராக. ஒரு வேத பகுதியை நான் வாசிக்கிறேன். 2 தெசலோனிக்கேயரின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். அதனுடைய ஆரம்ப வசனம் சொல்லியிருக்கு, கடைசியாக சகோதரரே, உங்களிடத்தில் கர்த்தருடைய வசனம் பரவி மகிமைப்படுகிறது போல. ஸோ உங்களுக்குள்ள என்ன செய்கிறது? கர்த்தருடைய வசனம் பரவி அந்த கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுகிறது போல எவ்விடத்திலும் பரம்பி மகிமைப்பட வேண்டும். உங்களுக்குள்ளே கர்த்தருடைய வசனம் பரவி எப்படி கர்த்தருடைய வசனம் மகிமைப்படுகிறதோ அதே போல எவ்விடத்திலும் கர்த்தருடைய வசனம் பரவி மகிமைப்பட வேண்டும். ஆண்டவருடைய வசனத்தில் இவ்விதமாய் சொல்லியிருக்கிறது, எல்லா பிரஸ்தாபங்களை பார்க்கிறோம் ஒரு வசனத்தை நீர் மகிமைப்படுத்தினீர். தேவனாகிய கர்த்தர் வசனத்தை மகிமைப்படுத்துகிறவர். அந்த வசனம் உங்களுக்குள்ளே மகிமைப்பட்டிருக்கிறது. நேற்று நாம் கேட்டது போல the fullness of God's blessings, தேவனாகிய கர்த்தருடைய ஆசீர்வாதத்தின் முழுமை நாம் அனுபவிக்க வேண்டுமானால் கர்த்தருடைய வசனம் நமக்குள்ளே பரம்பி மகிமைப்பட வேண்டும். ஸோ உங்களுக்குள்ளே அந்த வசனம் விதைக்கப்பட்டு 30, 60, 100 நல்ல நிலத்தில் விழுதுவதை போல அது பெருகத்தக்கதாக கர்த்தர் உதவி செய்வாராக. ஏனென்று கேட்டால் 3ஆம் வசனத்தில் சொல்லியிருக்கிறது, கர்த்தரோ உண்மை உள்ளவர். ஓ ஹல்லேலூயா! அவரை போல உண்மையான கர்த்தர், God is faithful. கர்த்தரோ உண்மை உள்ளவர். அந்த உண்மையுள்ள கர்த்தர் நம்முடைய வாழ்விலே கர்த்தருடைய வசனம் பரம்பி மகிமைப்படும் போது என்ன செய்கிறார் என்று கேட்டால், அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். அந்த வசனத்தினாலே உங்களை ஸ்திரப்படுத்தும். வசனங்களை கேட்டு அதன்படி நடக்கிறவன் கண்மலையின் மேல் தன்னுடைய வீட்டை கட்டின புத்தி உள்ள மனுஷனுக்கு ஒப்பாயிருப்பான். கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். தள்ளாடி போகாமல், ஆடி அசைந்து கீழே விழுந்து விடாது. கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்துவார். ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்து கொள்வார். இந்த நாளிலே நிறைய தீமைகள் நிறைந்த உலகத்தில் நாம் வாழ்கிறோம். ஆனால் கர்த்தர் நம்மை ஸ்திரப்படுத்துவாரானால், அவர் நம்மை நிலை நிறுத்துவாரானால், இன்னொரு வசனம் வீதமாய் சொல்லியிருக்கிறது, உங்களை சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவாராக. அப்படி செய்யும் பொழுது கர்த்தர் தீமையை நம்மை விட்டு விலக்கி காத்து கொள்வார். இந்த நாள் முழுவதும் தேவனாய கர்த்தர் உங்களை சீர்படுத்துவாராக. உங்கள் மூலமாக கர்த்தருடைய வசனம் எங்கும் பரம்புவதாக. கர்த்தருக்கு சாட்சியாய் நீங்களும் நானும் விளங்க நம் தேவன் உதவி செய்வாராக. பரிசுத்த பிதாவே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உண்மை உள்ள கர்த்தர் எங்களை ஸ்திரப்படுத்தி தீமை நின்று விலக்கி காத்துக் கொள்ளும். உடைய பிள்ளைகள் எல்லாரையும் ஸ்திரப்படுத்துவீராக. ஆடாமல் அசையாமல் உறுதியாயிருக்க உதவி செய்வீராக. சீர்படுத்தி ஸ்திரப்படுத்தி பலப்படுத்தி நிலை நிறுத்துவீராக. அது நிமித்தமாய் அவர்கள் தீமைக்கு விலக்கி காக்கப்படுவார்களாக. இதை செய்கிறபடியால் உங்களுக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தரோ உண்மையுள்ளவர். ஸ்திரப்படுத்தி தீமை நின்று உங்களை விலக்கி காத்துக்கொள்வாராக. God bless you abundantly again and again and again and again. Amen.